இன்றைக்கு டூத் பேஸ்ட் வச்சு தான் நான் வந்து இந்த வெள்ளை துணியை எப்படி வெள்ளை வெளையர்னு ஆக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் தலைக்கு ஹென்னா போட்டு அதோடு அந்த துண்டை கட்டும்போது கரெக்டாக அந்த சென்டரில் மட்டும் கலர் பிடிச்சிருக்குது. இதை நீக்கிறதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது டூத் பேஸ்ட்டு தான். நான் இதை உங்களுக்கு வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன். டூத் பேஸ்ட் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த 2 துண்டுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது நல்லாவே ஹென்னாவோட சாயம் பிடிச்சிருக்குது. இப்போ எப்படி வாஷிங் மிஷின்லேயே போட்டு எப்படி வெள்ளையாகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த 2 துண்டு மட்டும்தான் போடுறேன், அதனால் குயிக் வாஷில் வச்சுருக்கேன். 18 மினிட்ஸ் தான். இந்த பேஸ்ட் லிக்விடையும் இந்த துண்டையும் இப்போ நம்ம உள்ளார போடலாம். ஃபஸ்ட்டு நான் பேஸ்ட் லிக்விடை ஊற்றிக்கிறேன். நான் இந்த துண்டை உள்ளார போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு சோப் பவுடர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அப்படியே வாஷ் பண்ணலாம். நான் இது வாஷ் ஆகி வரும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டவல் வாஷ் ஆகி வரத்துக்குள்ளேயும் நான் உங்களுக்கு வேறு என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு டூத் பேஸ்ட்னாலன்னு சொல்கிறேன். இந்த டூத் பேஸ்ட் வச்சு குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறத சிப் பண்ணி குடிப்பாங்க. இந்த இடத்துலையும் பளபளன்னு ஆகிடும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராது. அப்புறம் குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில், நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பீங்க, ஃபீடிங் பாட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுத்தாலும் சம்டைம்ஸ் பால் ஊற்றி வச்சா புளிப்பாயிடும், கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டூத் பேஸ்ட் போட்டு அந்த ஃபீடிங் பாட்டிலை க்ளீன் பண்ணிங்கன்னா அருமையாக க்ளீன் ஆகிக்கும். அப்புறம் இந்த மாதிரி மொபைல் டேப் இதெல்லாம் வச்சுருப்போம். இந்த கேமராவுக்கு வந்து லைட்டாக அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணால் அந்த கேமரா நல்லாயிடும். அது மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்கும் லைட்டாக அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்க்ரீன் அழுக்கு இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இருக்கும். அப்புறம் நம்மளுடைய பாத்ரூம் மிரர் குளிச்சுட்டு வந்தோடனே சுடுதண்ணி பட்டு அப்படியே இதாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிக்கும். அடுத்தது வந்து டைல்ஸ்க்கு இடையில இருக்க கேப்புங்க இருக்குல்ல, அதுக்கு அந்த டூத் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணாலும் நல்லா க்ளீன் ஆகிடும். எனக்கு இப்போ என்னோடதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டனால உங்களுக்கு காமிக்க முடியலை. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை காமிக்கிறேன். அப்புறம் நான் ஆரஞ்சு பீல் வச்சு ஆரஞ்சு ஆயில் தயாரித்து எப்படி யூஸ் பண்ணலாம், அது எதுக்கெல்லாம் பயன்படும்னு சொல்கிற வீடியோ போடுறேன்னு. என்னோடய ஆரஞ்சு தோல்லாம் வெயிலில் காஞ்சிட்டு இருக்குது, அதனால் அந்த வீடியோ போடுறதுக்கு லேட்டாகிடுது. ஆனால் டெஃபினட்டாக நான் போடுவேன் உங்களுக்கு அந்த வீடியோ. அப்புறம் கார்
ஹெட்லைட் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நல்லா பேஸ்ட் வச்சு தொடச்சிங்கன்னா அது நல்லா கிளியராக இருக்கும். இது என்னுடைய வெள்ளி குங்குமச்சிமிழ் கருப்பாக இருக்குது. அதுக்கு டூத் பேஸ்ட் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட வெள்ளி சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஷேவிங் க்ரீம் வச்சு யூஸ் பண்ணாலும் நல்லா வெள்ளையாகும்னு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த டூத் பேஸ்ட்டும் கொலுசு இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா, இது ஒரு ஆப்பிள் ஷேப் குங்குமச்சிமிழ் எங்கள் அம்மா கொடுத்தது. எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு. இது மாதிரி வெள்ளி பொருட்கள் க்ளீன் பண்ண காப்பரும் நல்லா வெள்ளையாகும், அதாவது ஷைனிங் ஆகும். கருப்பாக இருந்த காப்பர், அப்புறம் ஏதாச்சும் பூச்சிக்கடி, குளவி, கட்டெரும்பெல்லாம் இந்த வெய்ய காலத்தில் வந்து கடிச்சிரும். அந்த இடத்துல நீங்கள் டூத் பேஸ்ட் தடவினாலும் அந்த இடம் ரொம்ப அந்த சொல்லுவாங்களே விஷக்கடி, அது வந்து கொஞ்சம் வலி இதெல்லாம் குறையும். அதே மாதிரி தீப்புண் பட்டாலும் அந்த காயத்துக்கும் டூத் பேஸ்ட் வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த டூத் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல பயனை தருது. இப்போ நம்மளோட டவல் எப்படி வாஷ் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம பூண்டு உரிச்சா, மீன் கழுவுனா நம்ம கையெல்லாம் வந்து அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். அதுக்கு இந்த டூத் பேஸ்ட் போட்டு கழுவினிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும். ஒயிட் கேன்வாஸ் ஷூக்கும் இந்த டூத் பேஸ்ட் போட்டு வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வெள்ளையர்னு ஆகும். 2 துண்டும் வாஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் எடுத்து பார்க்கலாம். நான் வந்து இது வரைக்கும் அந்த துண்டை நீளம் போட்டதும் இல்லை, அப்படியே ஹென்னா போட்டுட்டு அந்த வெள்ளை துண்டே போட்டு அதில் அந்த கலர் பிடிச்சிக்கிச்சு. ஒரே வாஷில் போகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எடுத்து எப்படி இருக்குன்னு. முதல்ல இருந்ததுக்கு நல்லாவே போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாஷ் பண்ணால் சரியாக போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்படி கரையாக இருந்த நம்மளுடைய டவல் எவ்வளோ ஒயிட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த கரையெல்லாம் போய் இப்போ இல்லை, நான் காய வச்சுருக்கேன்னு சொன்னல, இது காஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி கட்டாயம் ஆரஞ்சு ஆயில் எப்படி தயார் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி காஞ்ச பூக்கள் எடுத்து வச்சுருங்க. தலையில் வச்ச பூவாக இருந்தாலும் சரி. இது கூட இன்னும் 2 பொருட்கள் சேர்த்து உங்கள் செடிகளுக்கு போட்டால் மல்லிகை எப்படி கொத்து கொத்தாக பூக்கிறதுங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நம்மளுடைய டவல் வாஷ் ஆகி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்த கரை போயிருக்குது. இந்த டவலும் பாருங்கள் நல்ல வெள்ளையாகி வந்திருக்குது. நான் காய வச்சு மடித்தே உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழுப்படைஞ்ச துணியை டூத் பேஸ்ட் போட்டு வாஷ் பண்ணி நல்லா ஒயிட் ஆக்கிக்கோங்க. ஆலோவில் போட இஷ்டம் இல்லாதவங்க இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டு போட்டு வாஷ் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும்.